தெரியும். அது தவிர பிரம்மதேவனுக்கும் மகனா தெரிந்த என் பேரும் நாரதன். பிரம்மதேவன். ஆமா. படிக்க முடியாத தொழில் செய்யலாதா? படித்த தொழில். ஆமா. உயிர்களை படிப்பது. அப்படியா? இந்த இருக்கக்கூடிய மரம் செடிய முறையை படைத்தது யார்? எங்க அப்பா தான். இந்த வெள்ளைக்காரன் பட்டுள்ளாரு. அது எங்க அப்பா தான். இந்த பொட்டியார பட்டுள்ளாரு. அது எங்க அப்பா தான். இந்த நாயகர் ரெண்டு பேரும் பட்டுள்ளாரு. அது எங்க அப்பா தான். இந்த உட்கார்ந்து ஆட்டமாகிற மாமன வச்சை படைத்துள்ளாரு. அது எங்க அப்பா தான். மாமரிமா. ஆமா. இந்த பட்சம் கூட எங்க அப்பா தான். என்ன படிச்சது யாருன்னா எங்க அப்பா தான் படிச்சாங்க. எங்க அப்பா வந்து என்ன படிச்சாங்க? எங்க அப்பா நான் எழுபத்தி தெரியல உட்காந்து கவுரிச்சிருந்தானா இல்லை எங்க அம்மாவுக்கு என்னுடைய தந்தை தவற நடக்காது. என் தந்தை சிகிச்சை செய்யக்கூடியவர். என்னதான் என் தாயிடம் தந்தை சேர்ந்தாலும் என் தந்தை வரவே முடியும். அப்படியா? நான் நம்ம தெரியாத தப்பா பேசிட்டேன். சரி ஆகட்டும். நீ எப்படி வரீங்க? புரிஞ்சு கொண்டாயா? நீ தான் கலக்கு மாதிரி நாதியாரு. நாரதன். கலகம் மாதிரி நாரதம் வந்துக்கிறேன். வாய்ப்பதன கைப்பதன ஓணும். ஆமா. ஏடாமடியா பேசுறா. நீ யாரு ஊட்டி கலகம் பண்ண வந்துருக்கியோ தெரியல. ஏழாவிடமா பேசலாம். நான் என்ன சாப்பிடுறதுன்னே தெரியாது. வேணா சாமி என்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நாரதம் முடிச்சு போறாரு உஷாராரு. 3 நாளைக்கு விட்ட பதமா தான் இருக்கணும். அதோட மாமா வர மாதிரி 4 கல்வி போயினே இருக்கிறாரு. உஷாரா தான் கால கழிக்கணும். சரி ஆகட்டும். அதோ அது தவிர தாய் எனக்கு 3 தாய். உனக்கு 3 தாய்? எனக்கு 3 தாய் தெரியுமா? சொன்னாதான் தெரியுங்க. சொன்னாதான் தெரியுமா? ஆமா. எப்படி 3 தாய் தெரியாது? எப்படி? இப்ப சொல்றேன் கேள். 3 தாய்
சகியா சொல்லுங்கள் சுவாமி குருவே. நான் 3 தாய் வயிற்றுல பிறந்தேன்னு சொன்னேன்ல, அது எப்படி தெரியும் தெரியுமா? சொன்னா தெரியுங்க. சொன்னாதான் தெரியுமா? ஆமா சரஸ்வதி அம்மன் இருக்குது. ஆமா சரஸ்வதி. சரஸ்வதி அம்மன் வயிற்றுல ஆமா. அதுல வந்து சரி சரஸ்வதி வயிற்றுல உற்பத்தி என் தாயானப்பட்டவள் குளிக்கும் நேரம் காலம் அறியும் நேரத்தில் அதை குளிக்கிற நேரத்தில் உடைய மாற்றும் நேரத்தில் என் தந்தையானப்பட்டவர் என்ன செய்து விட்டார் தெரியுமா? அவருக்கு காமாட்சி மேன்றது எப்படி நம்ம சேரணும், எப்படி இருந்தாலும் நம்ம சேர்ந்து நினைத்து எப்படியா இருந்தாலும் நம்ம விடக்கூடாது நினைச்சாரு. அதனால என் தாயை சேர போற நேரத்தில் அப்ப வந்து பகலாயிடுச்சு. பகல் நேரம் பகல் போய் அடிச்சாரு. தாய் வேண்டாம்னு சொன்னார். தாய் வேண்டாம் என்று சொன்னார். என் தந்தையை விடுவதா இல்லை. தாயகப்பட்டவள் ஓட்டமாக ஓடி ஒரு கைதையாய் உருவம் எடுத்தார். கைதாக உருவெடுத்து கைதோடு கையாக நின்று விட்டார். நின்று விட்டார். அப்பயும் தந்தை விடவே இல்லை. அது இருந்து என் தந்தை என் தந்தை ஒரு ஆண் கைதியாக உருமாறி இந்த கழுதையை சேர்ந்தார். அந்த கைதியோட சேர்ந்து விட்டார். ஆமா அதுன்னு சொல்லிட்டு அங்கே நீ பிறந்துட்ட. கைதிக்கு பிறந்த பையாரே. கைதிக்கு பண்ணதான் கதை சொன்னீங்க. பெருமையா பேசுகிறேன். அப்படி கைதிக்கு பிறந்தாலும் அங்கே நம்ம அந்த குடிச்சிலே பிறந்துட்டோம்ல, அந்த கைது போட்டது. ஆமா அங்க வளர்த்தா பட்டா ஏகாளி அம்மன். ஆமா எனக்கு தாய் தான். ஓஹோ அதனால 3 தாயார் சொன்னா. ஆமா கலைவாணி அரைவாணி கைது ஏகாலி அம்மையா 3 பேரும் எனக்கு தாய். 3 பேரும் எனக்கு தாய் தான். நான் ஒரு சிரிப்புடாய பாடே கலகம் என்ன கலகம் என்ன சொல்லணும். அப்படி போக வேண்டும். இந்த தினத்துல நம்ம வந்து நம்மளுக்கு வந்து கலகம் இல்லாம வந்து வழி வேற எதுவும் ஆகுது. நம்ம வந்து கலகம் கிடைக்கல. ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வது வழக்கம். டெய்லியுமே ஒரு கலகம் செய்வது. கலகம் இல்ல, இந்த நிலத்துல கலகம் இல்ல. அதனால் வயிறு வேற உப்பசமாக்குது. வயிறு உப்பு தலை வச்சுட்டு மாதிரி இருக்குது. அதனால இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா அந்த வன்னியராஜன் எங்க தாத்தா இருக்கிறாருல பகவான், ஆமா அவரை நினைத்து ஒரு தோத்திரம் செய்து அப்புறம் கலங்கடையெல்லாம் பார்க்கணும். சரி ஆகட்டும். நமோ நாராயணா நமோ நாராயணா. ஆனால் சிஷ்யா கலகம் கட்டி எங்க கலகம் ருத்ராபுரம் சென்று ருத்ராபுரம் சென்று வன்னியன் சென்றால் அதை வன்னியன் இருக்கிறாரு. படையை கூட்டி கொண்டு வன்னியன் அவர் வடகர சமுத்திரம் போய் பாடி அங்க போய் நம்ம சென்றா என்ன காரணம் என்று அங்க கேட்கிறோம். அதனாலே கலக்கம் கிடைக்கும். சகியா சிஷ்யா சொல்லுங்கள் குருவே. நம்ம ருத்ராபுரி எதிர்க்க வந்து விட்டான் வண்டியை கண்டு கண்டு கலகத்தை புரிய கலகத்தை புரிய அல்லது வண்டிபாலா சரணா சரணா மூலாய்
வளம் வரக்கூடிய நாள பெரியோரே உனது பாதம் வண்டியன் அநேக வந்தனம் வந்தனம் வந்து சுகமாக வாழ்வாங்க. சத்தியவாசன் அல்லது பெரியோரே ஆனால் நாய் காமாட்சியம்மன் கட்டளை விட்டபடியால் என்ன பண்ண முடியாப்பா நீ பாட்டு பாடிட்டு வந்துட்டேன் அம்மா சொன்னாங்க அவனோட ரொம்ப மோசமான பாய் அது நம்ம பாலுக்கிறோம் பாலுக்கிறோம் மோசமானவா அதமான மோசமானவா ரெண்டு பேரும் நம்பல அது இன்னைக்கு வராம பாரு அவன் சுத்தமாக தப்பியே போட்டுவான் ஊருக்கு சென்றவர் தன்னை ஒரு தந்திரம் ஒன்று கூறி சென்றால் ஒருபோதும் துன்பப்படுத்த மாட்டான். ஆகையால் நீ தைரியமாக சென்று வா. அப்படி மீறியும் அவன் உன்னை அடித்தால் நான் உன்னிடம் ஒரு தேவரகத்தில் கூறுகிறேன். அதை சென்று அவனிடம் கூறு. ஆனால்
இருக்கிறேன். நானும் ஊருக்கு சென்றா, நானும் வயதானவன். நானும் முடியாத வயசு. இந்த மாதிரி கல்லாடி நடந்துங்க. நானே சொன்னா அவன் வந்து நானே சுற்றுவான் என்ன. பெரியோரே, பார்க்கறதுக்குத்தான் நீ வயசானவர் போல் தெரிகிறீங்க. ஆனால் உண்மையிலே ஆடுக்கு போயிருக்கேன். எப்படி பெரியோரே, அதனால இருந்தாலும் பரவாயில்ல. ரயில்வே கேட்டே தாண்ட வர மாட்டேன். அங்கே அத்து போட்டு காலை வெட்டிக்குவான். பெரியோரே, அவன் காலை மட்டுமா வெட்டுவான்? பெரியோரே, உனக்கு வயசா இருந்தாலும் உனக்கு அழகு இன்னும் குறையவில்லை. இன்னும் பாரு. ஆமா. அதனால பெரியோரே, அதையே மீறி அவன் உன்னை அடித்தால் நான் உன்னிடம் ஒரு தேவரகசியம் கூறுகிறேன். அதை அவனிடம் கூறிவிடு. அவன் அடிப்பதை நிறுத்தி விடுவான். பெரியப்பாவிடம் இருந்து அவனுக்கு ஒன்றும் பயம் இல்லையா? நான் பாத்துக்கிறேன், நீ போய் வா. ஆனால் குழந்தாய், ஆனால் உனக்கு கேட்டு அன்பாக செல்றான்ப்பா. ஆனால் இப்போ பெரியோரே, நான் உன்னிடம் ஒரு தேவரகசியம் கூறுகிறேன். சரி. அப்படி அவன் உன்னை அடித்தால் தேவரகசியத்தை அவனிடம் கூறினால் அடிப்பதை உன்னை அடிப்பதை உடனே நிறுத்தி விடுவான். அதை முதல்ல சொல்லு. அதை முதல்ல சொல்லு. அதை முதல்ல சொல்லு. அதை சொல்லு. குறிப்பா இருக்கிறான் இல்லையா, அவனிடம் இருந்து கிடைக்கும் ரெகுலர் சவாரை கட் பண்ணி விடுவேன் என்று சொல்லு. ஓ, எப்போ நான் சொல்லிருந்தா? ஆமா, போனவனே சொல்லிருமா. அவன் அடிக்கிறானா? அடிக்கும்போது சொல்லணும். அடிக்கும்போது சொல்லணும். கவனமாக கேளு முனிவரே. அவன் அடித்த பிறகு சொல்ல வேண்டும். அவன் அடித்த போது சொன்னால் அவன் உடனே நிறுத்தி விடுவான். அவனுக்கு பெறாம இல்ல, நீ வேற மாற்ற பாரு. அவனுக்கு சின்னாப்பான்னு சொன்னாதான் அவன் டக்குன்னு ஆஃப் பண்ணுவானு. ஆமாம் ஆமாம், உடனே கிடைக்காது. தேவரகசியத்தை அவனிடம் கூறு. அவனை அடிப்பதை உடனே நிறுத்தி விடுவான். மணி நேரத்தில் இடம் பெற்று விட்டோம். இந்த கலையத்தை நம்ம போய் சொல்றான் இந்த கழகத்தை போய். சரி, நம்ம எதா இருந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். நம்ம வேலை பருட்டு. காரணமா பத்ராம்பட்டம் வந்து விட்டோம். ஆமா, போய் அந்த மாதாபீடம் மாதாவிடம் தூது பேச வேண்டும். அப்படி ஆகட்டும், ஒரு நில்ல. அப்போ இந்த வரையென்றால்